அளவு வந்து நம்ம எழுதிக்கலாம். அளவு வந்து நான் இப்போ வந்து உயரம் வந்து உயரம் போட்டிருக்கேனையா, உயரம் வந்து 13 ஷோல்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 15. ஷோல்டர் அளவு 15. அடுத்தது மேல்பாடி அளவு, மேல்பாடி அளவு பார்த்தீங்கன்னா 36. நடுப்பாடி பார்த்தீங்கன்னா 39. கீழ்பாடி பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து எடுக்கலை, ஆனால் நம்ம வைக்க போகிறோம். எவ்வளோ வைக்கலான்றதை நான் சொல்கிறேன். கீழ்பாடியை இடுப்பு பார்த்தீங்கன்னா 34. இது வந்து அவங்க எடுத்துருக்கிற அளவு வந்து 34. இப்போ இதில் தான் இதே அளவு தான் நம்ம வந்து கீழ்பாடியில் 34 கூட ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி நான் சொல்கிறேன். அடுத்து டாட் பாயிண்ட் உயரம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்டோட உயரம் பாயிண்ட் வந்து 11. பாயிண்ட் உயரம் 11 ப்ளஸ் நம்ம இதில் எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ளஸ் வந்து ஆட் பண்ணணும். ப்ளஸ் நம்ம இது கூட சேர்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு கட் பண்ணிக்கிட்டே இருக்கும், காமிச்சிட்டே சொல்கிறேன். இப்போ உயரத்துலேருந்து ஆரம்பித்து வந்துடுவோம். கை வெட்டும்போது நான் உங்களுக்கு கை அளவு காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பாடியோட அளவு. இதில் நெக் அளவு பார்த்தீங்கன்னா, நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் பார்க்கணும் இல்லையா. இதில் வந்து நெக்கு வந்து ஏ வந்து நம்ம ஏ என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஏ அடுத்தது ஃப்ரண்ட்டு பேக்கு. ஃப்ரண்ட் வந்து 8, பேக் வந்து ஃப்ரண்ட் வந்து 8, பேக் வந்து 9. ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம இதான் கட் பண்ண போகிறோம் இந்த அளவை. இப்போ ஏ வந்து எவ்வளோ வரணும், ஷோல்டர்லாம் எப்படி நம்ம மைனஸ் பண்ணிட்டு கொண்டு வரோம், அப்படியே பேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டு அப்படியே ஸ்லீவு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த அளவு தான் நம்ம இப்போ கட் பண்ணுற அளவு. இப்போ 1.5 இன்ச்சு அளவு வந்து நம்ம தையலுக்கான அளவு விட்டுருவோம். கீழே வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருவோம். இதில் உங்களுக்கு நான் 2 கலரில் வேறு கலரில் மார்க் பண்ணி காமிக்க போகிறேன். ஆம்பூல் அளவு எப்படி பண்ணுறோம் எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு 2 கலரில் வேறு கலரில் நான் மார்க் போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இது வந்து நம்ம வேறு கீழே தையலுக்கான அளவு மார்க் போட்டுக்கிட்டோம். ப்ளவுஸோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு. 13. ஓகேவா? 13 ப்ளஸ்ஸு தையலுக்கு. இது தையலுக்கான மார்க்கு. ஓகே. இப்போ நம்ம வந்து இடுப்பளவு ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருவோம். இடுப்பளவு பார்த்தீங்கன்னா 34. இடுப்பு வந்து 34 இருக்குல்ல, 34 நம்ம 4ஆக டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? 4ஆக டிவைட் பண்ணும் பொழுது 8 வருது. 4 32, 8 34. 8 ஒரு பாயிண்ட் மார்க்கு. 1 இன்ச்சு பேக் டாட்டோட அளவு வந்து 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு வந்து 1.5 இன்ச்சு. ஓகேவா? ரைட். இப்போ மேலே வந்துடும், ஷோல்டருக்கு வந்துடுவோம். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு 15. 15ல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 4 இன்ச்சு பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு 8 இன்ச்சு இருக்குது, 9 இன்ச்சு இருக்குது. பேக் நெக் கணக்கு போட்டால் 9 வரும், ஃப்ரண்ட் நெக் கணக்கு போட்டால் 8 வரும். நம்ம மேலே இருக்கிற நெக்கை தான் நம்ம கணக்கில் எடுப்போம். 8 இன்ச்சு. 8னா 4 இன்ச்சு வந்து இப்போ 8 இன்ச்சு அதில் பாதி 4 வந்து மைனஸ் பண்ணணும்.
இந்த 15.5 4 மைனஸ் பண்ணோன்னா என்ன வருது? 11 வருது. 15.5 4 மைனஸ் பண்ணும்போது 11. 11னா இது 2 நம்ம டிவைட் பண்ணி வைக்கிறோம். இந்த மடிப்பில் 5.25 ப்ளஸ் தையலுக்கு இந்த பக்கம், ஓகேவா? தையலுக்கு அந்த பக்கம். இப்போ இதில் வந்து ஏ எவ்வளோ வைக்க போகிறோம்? ஏ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 11 வந்துருச்சு. இப்போ 11 பாதியாக பிரித்தோம் அப்படின்னா 11 பாதி எவ்வளவு? 5.25, ஓகேவா? அதுலேருந்து கூட நம்ம வந்து நெக்கோட அகலத்துக்கு வந்து அதில் பாதியும் வைக்கலாம், கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் 1/2 இன்ச்சு கூட வைக்கலாம், ஓகேவா? அப்போ 6.25 இன்ச்சு கூட வச்சோன்னா 6.25 வரும். 6.25 வந்து நெக்கோட அகலம் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இவங்களுக்கான நெக்கோட அளவு வந்து டீப்பாக இருக்குது, ஓகேவா? அப்போ நம்ம 6 வச்சாலும் ஓகே தான். அவங்க கஸ்டமர் எவ்வளோ விரும்பி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏ வச்சுக்கலாம். இப்போ ஏ வந்து இவங்களுக்கு எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏ வச்சோம் அப்படின்னா வைங்களேன், இப்போ வந்து 3 இன்ச்சு 6 வச்சோன்னா 3 இன்ச்சு, மீதி சோல்டரோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். இந்த சோல்டரோட அளவு எவ்வளவு? சின்ன சோல்டர் இருக்கு இல்லையா, அது அளவு எவ்வளோ இருக்குது? இப்போ சின்ன சோல்டரோட கணக்கு கஸ்டமர் சில பேர் சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து சின்னதாக வேணும், இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2.25 வருது. இப்போ நமக்கு 2 தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 நம்ம இங்கே எதுவுமே பண்ண மாட்டோம், இங்கே அகலப்பட்டிக்கிடுவோம். இப்போ 2 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 3.25 6.5 இன்ச்சு ஏ வருது, ஓகேவா? 6.5 இன்ச்சு ஏ. இப்போ நான் 6.5 வைக்கிறேன். ஏ வந்து 6.5, ஏ வந்து 6.5. அப்போ சின்ன ஷோல்டர் எவ்வளவு? சின்ன ஷோல்டர் எவ்வளோ வருது அப்படின்னா 2.5 இன்ச்சு வருது, ஓகேவா? நீங்கள் செக் பண்ணிக்கலாமா? பாருங்க, 2.5 இன்ச்சு சின்ன ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு 2. ஓகே, அப்போ இங்கே நம்ம மார்க் போட்டுக்குவோம். ஏ வந்து 6.5 வச்சுருக்கோம் இங்கே, ஓகேவா? தையலுக்கு இந்த பக்கம் தான் விடணும், ஓகே. இப்போ நெக்கோடைய ஆழம் பார்த்துடலாம். பேக் நெக் வந்து 9 இன்ச்சு, அப்படியே கிராஸில் 9 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம கிராஸில் தான் அளவு எடுத்தோம், அதனால் கிராஸ்லேயே வைக்கிறோம் 9. தையலுக்கு வந்து மேலே தான் விடுறோம், ஓகேவா? ஓகே. இப்போ இதில் நெக்கோட அவங்க வந்து நெக்கு ரொம்ப ப்ராடாக கேட்குறாங்களா அப்படின்னா கீழ் கழுத்தை அகட்டி வைக்கணும். இல்லை நார்மலாக கேட்குறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற அளவு அப்படியே வைக்கணும். கீழ் கழுத்தும் மேல் கழுத்து என்னவோ அதே கீழ் கழுத்து வைக்கணும். இதில் 3.25 இருக்குது, அதே 3.25 நான் இங்கே வைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு இப்போ ப்ராடாக வேணும்னு கேட்டாங்கன்னா 3 கூட வைக்கலாம், கொஞ்சம் அகண்டு வேணும் அப்படின்னாங்கன்னா 3 கூட வைக்கலாம். நான் இப்போ இவங்களுக்கு வந்து 3.25 வைக்கிறேன். அது மாதிரி குறிப்பிட்டு சொல்லலை இவங்க, அதனால் நான் 3.25 வைக்கிறேன். இதில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்ம ரெகுலர் பண்ணுறது, இது ரெகுலராக பண்ணுற மார்க்கு, ஓகே. இப்போ இதில் வந்து 6.5 இன்ச்சு நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம். 6.5 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் ரெகுலரு. கொஞ்சம் டீப்பாக வேணும்னா 6.5 இன்ச்சு, நார்மலாக வேணும்னா 3/4 இன்ச்சு. 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். அதில் இங்கேருந்து 3/4 இன்ச்சு, ஓகேவா? இந்த கார்னரில் 3/4 இன்ச்சு, ஓகே. இப்போ நம்ம மேல்பாடி அளவு பார்த்துருவோம். மேல்பாடி அளவு வந்து 36 இன்ச்சு மேல்பாடி அளவு. இதை நம்ம அப்படியே 4ஆக பிரித்து வைக்க போகிறோம். இப்போ அப்படியே வைக்கிறதுனா இதில் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோமா இல்லை மைனஸ் பண்ணுவோமான்னு பார்ப்போம். 36 அப்படியே வைக்க போகிறோம். எதனாலனா பேக் நெக் வந்து 9 இன்ச்சு இருக்குது, ஓகேவா? 36 இன்ச்சு பேக் நெக் 9 இருக்குது. அதனால் நம்ம வந்து ப்ளஸ்ஸும் வைக்கல மைனஸும் வைக்கல. இப்போ 9 விட அதிகமாச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம், 9 விட கம்மியாச்சுன்னா ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம 9 இன்ச்சு நெக்குன்றதுனால நம்ம அப்படியே வைக்கிறோம். 36, அப்போ 36னா 9 இன்ச்சு வைக்கிறோம். 4ஆக டிவைட் பண்ணும்பொழுது 9, 36 4ஆக டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு அப்படியே வச்சு ஒரு மார்க்கு ப்ளஸ்ஸு தையலுக்கான மார்க்கு. இப்போ இதில் மாமூல் நம்ம இப்போ மார்க் கொடுக்குவோம். இந்த இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே 5.25 இருக்குது இல்லையா, அந்த 5.25 அப்படியே வச்சு இப்போது இதுக்குள்ளே வர வித்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்குள்ளே வர அளவு எவ்வளோனா 3.25 இருக்குது. இந்த வித்து வந்து 3.25 இருக்குது. அப்போ 3.25 அப்படி மேலே வச்சுருங்க.
இங்கே இந்த இடத்துல ரெடியில் ஒன்று வச்சுருங்க முனைகால. இப்போ ஆம்புல் அளவு நமக்கு வந்து ஆம்புல் அளவு பார்த்துக்கணும். ஆம்புல் அளவு மட்டும் நான் எழுதுகிறேன், ஏன்னா ஸ்லீவ் எழுதுவது பட்டும்போது அதை பார்த்துக்கலான்னு பார்த்தோம். இப்போ ஆம்புல் அளவு மட்டும் எழுதிக்கலாம். ஆம் அளவு எவ்வளவு அப்படின்னா 17. ஆம்புல் அளவு வந்து 17. 17 அப்படின்னா 8.5. 17 பாதி 8.5. 8.5 ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே முனைகள் இருக்குது பாருங்கள், இதை 3ஆக பிரிக்கணும். இங்கே என்ன இருக்கோ இந்த வித்து இருக்குல்ல, இந்த வித்தை 3ஆக டிவைட் பண்ணணும். 3ஆக டிவைட் பண்ணோன்னா 1 ஒரு பாயிண்ட் வருது. சரியா? இப்போ நான் 1 1/2 பாயிண்ட் வச்சுக்கிறேன், ஏன்னா இதில் 2 தானே இருக்குது, 2 பாயிண்ட் தானே இருக்குது. அதனால் 8.5 8 16 17 8 இருக்கு இல்லையா, 8 கூட இப்போ ஒரு இன்ச்சு 9.5 ஒரு 1/2 பாயிண்ட். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் நேராக ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதில் கிராஸ் எடுத்து இதில் நம்ம வந்து எவ்வளோ தூக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம எப்படி பிரித்தோமோ இந்த ஒரு பாயிண்ட் இங்கே என்ன இறக்கணுமோ அந்த அளவு மட்டும் தான் இதில் தூக்குறோம். 1 ஒரு பாயிண்ட் மட்டும் தூக்குறோம். இதில் 1 ஒரு பாயிண்ட். இப்போ இதை அப்படியே ஆம்புல் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே இங்கேயும் டச் ஆகணும், இங்கேயும் டச் ஆகணும், இங்கேயும் டச் ஆகணும். ஓகே. இப்போ இதை அளந்து பார்த்துடலாம். ஒரு 1/2 பாயிண்ட் கூட வர மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அளவு விடாமல் டேப்பு நம்ம வந்து டேப்பை இழுத்துட்டு வந்துடாமல் ஒரு பாயிண்ட் கூட வருது. அப்போ நான் லைட்டாக தூக்கிக்கிறேன் மேலே, ஒரு பாயிண்ட்டுக்காக, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதை அப்படியே நம்ம மேலே இங்கே இருந்த மாதிரியே அப்படியே லைட்டாக அப்படியே மேலே தூக்கிடலாம், ஒரு பாயிண்ட்டு குறையிறதுக்காக. ஓகே. சரியாக 8.5 வந்துருச்சு. ஓகே. இப்போ நமக்கு 17 வந்துருச்சு. இங்கே தையலுக்கு நம்ம மேலே தான் விடுவோம், இங்கே அப்படியே விட்டு தான் வெட்டுவோம் தையலுக்கு. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம இணைக்கிறோம். இதையும் இணைக்கிறோம், இதையும் இணைக்கிறோம். இழுப்பளவு அதிகமாக இருக்குது, அதனால் வெளியில் போகுது. சரி, இப்போ இது வந்து இப்படியே நம்ம இது வந்து ரெகுலர் மார்க்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த டாட்டுக்கு பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் பாருங்கள், இந்த டாட்டோட அளவு 9.5 இன்ச்சு. இதில் 1 இன்ச்சு நம்ம டாட் கொடுக்கணும். 9.5 பாதி 4.25. இப்போ இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. டாட்டோடைய உயரம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் உயரம் இருக்குது பாருங்கள் 11.5, அதுக்கு கீழே தான் வரணும். பாருங்கள் 11.5, அதுக்கு கீழே தான் வரணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 11.5, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 2 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ நம்ம 2.5 இன்ச்சு வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த 1/2 இன்ச்சு மேலே தூக்குனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நடுப்படியோட அளவு நம்ம இங்கே தான் அளக்கணும், இங்கே அளக்கக்கூடாது, இந்த இடத்த தான் அளக்கணும். அப்போ நமக்கு அந்த டாட் பிடிச்சா எவ்வளோ மைனஸ் ஆகுமோ அதை நடுப்பாடியில் ப்ளஸ் பண்ணி ஆகணும். சரியா? நடுப்பாடியோட அளவு வந்து 39.5, இது எடுத்து அது வந்து 11.5 கிட்ட எடுத்தது. ஓகேவா? இதில் ப்ளஸ் நம்ம வேறு ஆட் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் வந்து நடுப்பாடியில் மைனஸ் ஆகிடக்கூடாது, இங்கே நமக்கு டாட் பிடிக்கிறதுனால அதை கணக்கில் எடுத்துக்கிடுவோம். இப்போ டாட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப ஓவராக தூக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா 1 இன்ச்சு டாட் இருக்கிறதுனால. அதனால் மினிமம் 2.5 வைக்கணும்னு வச்சுக்கிறேன். 2 இருந்தால் ஓகேவாக இருக்கும். அப்போ அந்த 1/2 இன்ச்சு நம்ம கணக்கில் கொண்டு வருவோம். இப்போ இங்கேயும் நான் ஒரு சின்ன மார்க் ஒன்று போட்டு வைக்கிறேன். இப்போ இதுதான் புள்ளி. ஓகேவா? இந்த பாயிண்ட்டில் நம்ம நோக்கி கொண்டு வரோம். இங்கே எவ்வளோ மைனஸ் ஆகுமோ அதை கணக்கில் நடுப்பாடியில் சேர்த்துக்கிடுவோம், ஃப்ரண்ட்டில் சேர்த்துக்கிடுவோம். எவ்வளோ மைனஸ் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். 2 பாயிண்ட் மைனஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டு பாருங்கள், 2 சேர்ந்து 2 பாயிண்ட் தான் இருக்குது.
ஓகேவா. இந்த 2 பாயிண்ட்டை நம்ம நடுப்புற சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். சரி, இப்போ இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே வந்து உயரத்தை எடுக்க போகிறோம். இங்கே அரைஞ்சி நம்ம டாட் பிடிக்கும் போது இங்கே டவுன் ஆகும், இங்கே டவுன் ஆகும் பொழுது இங்கே இறங்கும், இங்கே இறங்கும் பொழுது இங்கே வெளியே வரும், இங்கே வெளியே வரும்போது இதுவும் வெளியே வரும். ஓகேவா. இப்போ இதை தான் நம்ம இந்த சோல்டு ப்ராப்ளத்துக்கு, சோல்டு ப்ராப்ளம் வர்றவங்க இப்படி நம்ம இப்படி தான் கணக்கு போட்டு செஞ்சாலும் திரும்ப சோல்டு ப்ராப்ளம் வருதுன்றவங்களுக்கு நம்ம இந்த மெத்தட் தான் பண்ணுவோம். அந்த மெத்தட் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இப்போ நான் வேறு கலரில் போட்டு காமிக்கிறேன். இதுலேருந்து அப்படியே வேறு கலரில் போடுவோம். வேறு இப்போ நம்ம 1/2 இன்ச்சு இங்கே தூக்கணும். இந்த ரெடியில் தான் வைக்கணும், தூக்கணும். இங்கே ரெடி கிட்ட தான் தூக்கணும். 1/2 இன்ச்சு இங்கே கீழேயும் அது மாதிரி 1/2 இன்ச்சு இந்த ரெடி மார்க், இந்த மார்க்கில் இல்லை, இந்த மார்க்கில். ஓகேவா. இதிலேருந்து இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். அடுத்தது இதுலையும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து இந்த கிராஸ், இங்கே கிராஸ் எடுக்கும்போது இதை செக் பண்ணணும் எவ்வளோ வரணும் அப்படின்னு. இப்போ இங்கேருந்து இந்த மடிப்பு இங்கே வந்து வரும்பொழுது 1/2 இன்ச்சு. ஓகேவா. 1.25 ஒரு புள்ளி வைங்களேன். இங்கே கொஞ்சம் மடித்தா கூட நமக்கு வந்து 1.25 இன்ச்சு அப்படி வைங்களேன். 1.25 ஒரு புள்ளி இந்த இடத்துல. இதை வேறு கலரில் நான் மார்க் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் இது வந்து ஃபோல்ட் ஆக போகுது. ஓகேவா. இப்போ இங்கே அளக்கணும், இங்கே நேராக அளங்க. இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, 5.25 இருக்குது. அந்த 5.25 இப்படி நகர்த்தி இந்த டாட்டை மைனஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. 10.25 வைங்களேன். இந்த 10.25 இங்கே இந்த வித்தில் இருக்கணும், டாட்டை மைனஸ் பண்ணது போக. பாருங்க, இந்த 4 இன்ச்சு இங்கே வரைக்கும் 4 இருக்குது. இந்த 4 அப்படி மடிச்சுக்கோங்க. இந்த 10.25 கொண்டு வந்து இங்கே வைங்க. இதுதான் அந்த கிராஸ். ஓகேவா. இந்த அளவுக்கு கிராஸ் தேவை, இந்த அளவுக்கு. இதை அப்படியே கிராஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா. இப்போ இது என்ன ஆகும், இது டாட் பிடிச்ச உடனே இது உள்ளே வந்துடும். இது ஏன் நம்ம மைனஸ் பண்ணோம், இறங்குன்றதுக்காக. ஓகேவா. இப்போது இதில் 1/2 இன்ச்சு இறங்குனால இதில் என்ன செய்கிறோம், இந்த 1/2 இன்ச்சு இருக்கு இல்லையா, இதை 1/4 இன்ச்சு இங்கே உள்ளே கொண்டு வரோம். இந்த 1/2 இன்ச்சையே அப்படியே கொண்டு வரும், இந்த 1/2 இன்ச்சையே அப்படியே கொண்டு வரலாம். ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வரவே, அந்த ரொம்ப ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு அப்படியே சரியாயிடும். இங்கே என்ன இருக்குது, 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சை இங்கே நகர்த்துவோம். இப்போ 1/2 இன்ச்சு இங்கே நகர்த்துறோம். இங்கே அதே மாதிரி 1/2 இன்ச்சு நகர்த்துறோம். ஓகேவா. இப்போ இதை அப்படியே கிராஸாக மார்க் பண்ணுறோம். இங்கே கீழ் கழுத்தை எதுவுமே கைவிக்கூடாது, இங்கே அப்படியே. ஓகேவா. அடுத்து இதுலையும் அதே மாதிரி இந்த ஷோல்டரோட அளவு எதுவுமே, இங்கே ஆம்பல் அளவு எதுவும் மாறக்கூடாது, அப்படியே இங்கே வரணும். ஓகேவா. இது அப்படி நடந்துருச்சா. இப்போ இது நடந்ததுனால, இது திறக்கிறதுனால விரியத்தன்மை வரும் இல்லையா, இது ஹைட்டு கூடிடும். அதனால இங்கே 1/2 இன்ச்சு நகர்த்தணும்ல, இதில் 2 பாயிண்ட் 4 இன்ச்சு இதில் 1/4 இன்ச்சு இப்போ குறைக்கணும், லென்த்தில் குறைக்கணும். இது வெளியில் வரும்போது சரியாக வந்துடும். 1/2 இன்ச்சில் 1/4 இன்ச்சு 1 2 பாயிண்ட்டு. ஓகேவா. இதில் கிராஸ் இங்கேருந்து இப்படி உள்ளு கிளாஸ் எடுத்துரும். அதே மாதிரி தான் இதுலேயும். இதில் பாதி, அதாவது இந்த டாட்டில் பாதி இங்கே மைனஸ் பண்ணோம். அந்த மைனஸ் பண்ணது தான் நம்ம இங்கே நகர்த்தணும். இந்த பாதியை தான் இங்கே ஷோல்டரில் மைனஸ் பண்ணோம். அந்த ஷோல்டரில் மைனஸ் பண்ணது 1/2 இன்ச்சு, அதில் பாதி 1/4 இன்ச்சு கிராஸ் எடுத்துருக்கோம், ஃபுல் கிராஸு, கழுத்தோட ஆழத்தை குறைகிற மாதிரி. ஓகேவா. இப்போ இது அழுத்தி திறந்த உடனே அப்படியே வெளியே வந்துடும். ஓகேவா. ரைட். இப்போது ஆம்பல் மார்க் இப்போ இங்கே வந்துருச்சு இல்லையா, இப்போ ஆம்பல் மார்க் நமக்கு மாறிடும். இது வந்து இப்போ இங்கேருந்து அளந்தோன்னா ஆம்பல் அளவு அதிகரிச்சிடும். ஓகேவா. அப்புறம் நம்ம ஆம்பல் அளவு இப்போ பழைய மாதிரி மாற்றணும். இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இப்போ பழைய 17 இன்ச்சு ஆம்பல் தான் வரணும். இப்போ நம்ம இங்கேருந்து கொண்டு போகணும்னு வைங்க, எவ்வளோ வரும், கூடிடும். இப்போ இதிலேருந்து கொண்டு போனோம்னா நமக்கு கூடிடும். எவ்வளோ கூடுதுன்னு பார்த்துக்கலாம். மேலே தூக்கணுமா என்னன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து அப்படியே கொண்டு போங்க. இந்த இதெல்லாம் அப்படியே டச் ஆகக்கூடாது. இங்கே பாருங்க, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதில் இப்போ இருந்து அப்படியே நம்ம இதை பழைய மார்க்கிலேருந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு நார்மல் இங்கே டச் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்ம அதை அளந்து பார்ப்போம். இப்போ இங்கேருந்து அப்படியே அளந்துட்டு வரேன். இதை நம்ம எதுவுமே மாற்றலை, இதோட இதெல்லாம் எதுவுமே நம்ம மாற்றலை. ஒரே ஒரு பாயிண்ட் கூடி இருக்குது, ஒரு 1.5 பாயிண்ட் கூடி இருக்குது. சரிங்களா. ஒரு 8.5 ஒரு பாயிண்ட்டு, 8.25 ஒரு 1/2 பாயிண்டில் இருக்குது, 1.5 பாயிண்ட் கூடி இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம இதை மட்டும் லைட்டாக அப்படியே மேலே தூக்கிடுவோம்.
பாருங்க, இந்த இடம் அப்படியே இருக்கட்டும், இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் தூக்குறோம். ஓகேவா, 2 பாயிண்ட் தூக்குறோம். 2 பாயிண்ட் இங்கே 2 பாயிண்ட் டவுன் பண்ண பாருங்க. அதே மாதிரி இங்கே 2 பாயிண்ட் தூக்குறோம். இந்த இடத்துல இருந்து 2 பாயிண்ட். ஆனால் இந்த கார்னர் அப்படியே தான் இருக்கு. இந்த கார்னர் அப்படியே தான் இருக்கு. இந்த இடமும் அதே தான், எதுவுமே மாறல. இங்கே மட்டும் தூக்கியிருக்கோம். ஓகேவா, இப்போ நீங்கள் இதில் மட்டும் சேப் கொடுத்துருங்க. இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும், இதில் போய் சேர்ற மாதிரி மட்டும் இதில் கொண்டு சேர்த்துருங்க. இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருந்து இதை கொண்டு சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்படியே இதில் கொண்டு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்ப்போம். சரியாக 8 வந்துருச்சு. ஓகேவா, கரெக்டாக 8 வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இப்போ இது தையலுக்கு இதுக்கு மேலே. இப்போ நம்ம வெட்ட போகிறது இதுலேருந்து தான் வெட்டுவோம். இங்கே தான், இதில் தான் வெட்டுவோம். கரெக்டாக நான் புள்ளி போடுற பாருங்க, இதில் தான் நம்ம வெட்டணும். ஓகேவா, இதை நினச்சிடலாம். இதெல்லாம் அப்படி இப்படி இதோட இணைச்சிக்கலாம். இதெல்லாமே இதோட சேர்ந்து இணைஞ்சிடும். இப்போ இதில் தையலுக்கு இந்த சைடு விட்டு தான் வெட்டுவோம். தையலுக்கு இப்படி தான் வெட்டுவோம். கீழ்கழுத்து அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, கீழ்கழுத்து எந்த மாற்றமும் இல்லை. கீழ்கழுத்து அப்படியே தான் இருக்குது. ஓகே, இதை அப்படியே வெட்டி எடுத்துடலாம். அப்போ இப்போ நம்ம ஷோல்டர் வந்து நமக்கு எவ்வளோ மைனஸ் ஆகிருக்கு அப்படின்னா 4 இன்ச்சு ப்ளஸ் 1 5 இன்ச்சாக மைனஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம இந்த 1 இன்ச்சு வந்து எப்படி மைனஸ் பண்ணியிருக்கோம், 4 இன்ச்சில் மைனஸ் பண்ணிட்டு இந்த 1 இன்ச்சை கிராஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா, இதில் உங்களுக்கு நான் கழுத்தையும் அப்படியே வெட்டிடுறேன். இது வந்து அடையாளம் நம்ம பண்ணிட்டோம். இதுதான் ரெடி. இதில் வந்து விட்டு வெட்டுறதுக்கு எம்மிங்னா விட்டு வெட்டுவோம், பைப்பிங்னா ஒட்டை வெட்டுவோம். ஓகேவா, நூல் பைப்பிங்காக இருந்தால் ஒரு நூல் விட்டு வெட்டுவோம். இதே வந்து உருண்டை பைப்பிங்காக இருந்தால் அப்படியே ஒட்டை வெட்டிடுவோம். இந்த டைப் மார்க்குக்கு வெளியே பக்கமாக வெட்டிடுவோம். அவ்வளோதான். இதில் எல்லாத்துலேயுமே நாச்சு கண்டிப்பாக பண்ணியிருந்தோம். இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம் தையல் போடுறதுக்கு. குத்து வந்து டாட்டில் இந்த இதில் ஒரு குத்து போட்டுக்கோங்க. இந்த டாட்டோடைய இதில் ஒரு குத்து போட்டுக்கோங்க. இங்கே இங்கே இது சென்டருக்கு, சென்டர் அடையாளத்துக்கு ஒரு குத்து. ஓகேவா, இதுக்கு நேராக இங்கே ஒரு குத்து. ஓகே, இப்போ இந்த டாட் நம்ம பிடிச்ச உடனே இது இறங்கி இது வெளியே வந்துடும். ஓகேவா, ஃபிட்டிங் வந்து இந்த ஷோல்டர் ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஷோல்டர் வந்து மைனஸ் எனக்கு ஷோல்டர் எப்படி பண்ணாலுமே இறங்குது, நம்ம இவ்வளோ கணக்கு போட்டும் இறங்குது அப்படின்போது இது கூடுதலான சிறப்பு கவனம் எடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ணுற மெத்தட் இது. ஓகேவா, அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். இப்போ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணுறோம். இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். இதில் ஒரு நாட் கட்டாக அடையாளம் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஷேப் இருக்கோ இந்த ஷேப்லேயும் ஓகே. இதில் என்ன ஷேப் இப்படி இதே ஷேப்பு தான் வருது. ஓகேவா, இங்கேருந்து நேராக இப்படி தான் வருது இல்லை, அப்படியே அதே மார்க்கில் கோடு போட்டுக்கலாம். இப்போ பேக் எடுத்துக்கலாம். இது வந்து ரெடி. தையலுக்கு ஓகே. இப்போ பேக் எடுத்துருவோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பாயிண்ட்டோட அளவுகள்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட
லென்த்து பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு இருக்குது. 11.5 இன்ச்சு பாயிண்ட்டோடைய ஹைட்டு 11 வச்சு ஒரு நேர் மார்க் ஒன்று போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு இதுக்கு கீழே நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா 2.5 இன்ச்சு நம்ம நடுபாடியும் மேல்பாடி நடுபாடியும் சமநிலையில் இருந்தால் 2.5 இன்ச்சு வைப்போம். இப்போ இதுக்கு மேல்பாடி 36, நடுபாடி வந்து 39. அப்போ வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா 3.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது இதில். ஓகேவா? அப்போ அந்த 3.5 இன்ச்சு வித்தியாசத்துக்கு நம்ம அது கூட என்ன பண்ணுறோன்னா, இப்போ 3.5 இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விகிதம். அப்போ 3 இன்ச்சு அப்படின்னா 3/4 இன்ச்சு வந்துடுச்சு. 3னா 3/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு கீழே 3/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு நமக்கு சேர்க்குறோம். 3/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி. ஓகேவா? 2 கூட அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ மொத்தம் இது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதோட ஹைட் எவ்வளோ வருது மொத்தம் அப்படின்னா 3.25 ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? 3.25 ஒரு பாயிண்ட்டு இப்போ இது உங்களுக்கு நம்ம வச்சுருக்கோம். ஓகே. இப்போ ஃப்ரண்ட்டோட கழுத்து, ஃப்ரண்ட் நெக் வந்து 8 இன்ச்சு, முன்கழுத்து 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சில் ஒரு மார்க்கு. தையலுக்கு வந்து மேலே இப்போ நமக்கு இந்த கீழ்கழுத்து எவ்வளோ வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா, இந்த பேக்கில் நம்ம கீழ்கழுத்து எவ்வளோ வச்சுருந்தோம்? 3.25 வச்சுருந்தோம் இல்லையா? அதே 3.25 இப்போ வைக்கணும் கீழே. ஏன்னா இப்போ மேலே வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ 2.25 அரை இன்ச்சு உள்ளே வந்ததில்ல. ஆனால் கீழே வந்து நம்ம 3.25 வச்சோம். அந்த 3.25 அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சு கிராஸ். ஓகேவா? இதில் அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த பாயிண்ட்டோடைய அகலம், இந்த பாயிண்ட்டோட வித்து இருக்குல்ல, அது நம்ம எவ்வளோ வைக்கலாம், இந்த சைடு நம்ம எவ்வளோ விடலாம், இந்த சைடு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது 39 இன்ச்சு. இது கூட வந்து நம்ம ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுறோம். நார்மலாக வந்து சின்ன அளவுனா அரை இன்ச்சு ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய அளவாக இருக்குதுன்னா 1 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா, வித்தியாசம் இருக்கும்போது இன்னொரு அரை இன்ச்சு கூட வச்சு 1.5 இன்ச்சு இதில் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு இதில் சேர்த்துக்கிறோம். இதில் ப்ளஸ்ஸு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். ஓகேவா? இந்த பாயிண்டோட ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம என்ன சேர்த்தோம்? 2 ப்ளஸ்ஸு திரும்ப அது கூட 3/4 ஒரு பாயிண்ட்டு, 3/4 ஒரு புள்ளி, 3/4 ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இது மொத்தமாக இதெல்லாம் நம்ம வந்து இப்போ போட்ட ப்ளஸ் பாயிண்ட், இந்த ப்ளஸ் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இது இப்போ நடுபாடிக்கு அதை ஆட் பண்ணுறோம். ஓகே. இப்போ அதில் வந்து நமக்கு 39 இன்ச்சு அப்படின்போது 40 இன்ச்சுனாலே இப்போ 4 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த 1.5 இன்ச்சை நம்ம இந்த சைடு 3/4 இன்ச்சு இங்கே வெளியே கொண்டு வரலாம். இந்த சைடு 3/4 இன்ச்சு வெளியே கொண்டு வந்துடலாம். நம்ம ப்ளஸ் பண்ண பாருங்க, அந்த 3/4 இன்ச்சை இங்கே வச்சுருவோம். நம்ம வைக்க வேண்டிய கணக்கில் வந்து அரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 4ன்றது 4.5 இன்ச்சு வைக்கிறோம். ஓகேவா? 4.5 இன்ச்சு. இதை அப்படியே இதுதான் ப்ளஸ்ஸு, இந்த இடம் தான் ப்ளஸ் மார்க். ஓகேவா? இதை வந்து கிராஸு, இதில் நம்ம இப்படி கிராஸ் எடுத்துடுறோம். இப்போ இதில் வந்து கீழ் டாட்டு, ஓப்பன் டாட்டு, ஆர்மல் டாட்டு எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? பாருங்க, இப்போ இந்த மார்க்கு தான் வந்து நம்ம இந்த பேக்கில் இருந்த மார்க், ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கணும்ல, இந்த மார்க்கு தான் இந்த மார்க்கு. ஓகேவா? இப்போ நான் இதையும் வச்சு அப்படியே இணைக்கிறேன். இந்த சென்ட்ரு இதையும் வச்சு அப்படியே ஒரு சின்ன லைன் கொடுக்குறேன் இந்த பாயிண்ட்லேருந்து. டாட்டோடைய கணம் இதில் நிறையவே அதிகமே பிடிக்க வேண்டியது இருக்கும்.
பார்த்துக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஆர்மு டாட் இப்போ மொத்தம் இவங்க இந்த டாட்டோடைய கனம் வந்து மொத்தம் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்க வேண்டிய தேவை. இப்போ இந்த ஷோல்டரை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்துடலாம், அழிச்சிட்டு இங்கே எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 4 இன்ச்சு ஷோல்டர் வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா, 4.5 இன்ச்சு பண்ணோம். அந்த அரை இன்ச்சு வந்து நமக்கு இங்கே இதில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு நம்ம முதல்ல பண்ணோம். அப்புறம் அரை இன்ச்சு நம்ம வந்து இதில் இந்த இதில் கொடுத்துட்டோம். நம்ம வந்து அரை இன்ச்சு இங்கே இறங்கினா வெளியே வருன்றதுக்காக அந்த அரை இன்ச்சு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் திரும்ப மற்ற இது வந்து இப்படி தைக்கும் பொழுது இந்த அரை இன்ச்சு வெளியே வந்துடும். அதனால் இந்த அரை இன்ச்சை கணக்கு வேணால் 4 இன்ச்சு வைங்க. இந்த அரை ஒன்று கணக்கில் எடுக்காதீங்க, 4 இன்ச்சு. ஓகேவா, 4 இன்ச்சு நம்ம வந்து இந்த ஷோல்டருடைய அளவில் வந்து மைனஸ் ஆனது. அதுக்கடுத்தது வந்து இந்த மேல்பாடிக்கும் நடுப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா, மேல்பாடிக்கும் நடுப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் 3.5 இன்ச்சு, வேறு 36 39 3.5 ப்ளஸ் வேறு ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 3.5 4.5 5 இன்ச்சு பாருங்க, 5 இன்ச்சு. அடுத்தது இந்த இடுப்புக்கும் நடுப்பாடிக்குள்ள வித்தியாசம். நடுப்பாடி 40 இருந்திருந்தால் இடுப்பு 34 இருக்குது பாருங்கள், 40 இருந்திருந்தால் 6 இன்ச்சு வித்தியாசம் வந்துருக்கும். இது 39 இருக்குது. ஓகேவா, அப்போ வந்து 5.5 இன்ச்சு வித்தியாசம், 5.5. இப்போ நம்ம இதை மொத்தமாக ஆட் பண்ணுவோம். 5 இன்ச்சு 10 14 14.5 இன்ச்சு. இதில் 14.5 இன்ச்சு இப்போ வந்துருக்கு இதில் டாட்டு. ப்ளஸ்ஸு நம்ம வந்து இதில் ஒரு 1.5 இன்ச்சு கூட வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த 1.5 இன்ச்சு நமக்கு இதில் வரும். ப்ளஸ் இதில் ஒரு 1.5 இன்ச்சு இதுவும் சேரும். நம்ம கூட வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ 5 இன்ச்சு. இந்த கீழே சப்போஸ் நமக்கு கீழே இது வந்து இதிலே மேலே சேர்த்துட்டோங்க, கீழே சேர்க்க வேண்டிய தேவை வந்தாலும் நம்ம இதில் நோட் பண்ணிக்கலாம். 14 நமக்கு மெயினாக வர வேண்டியது. அதிகபட்சம் வந்து இந்த 1.5 இன்ச்சு அப்படின்னா 15 16 இன்ச்சு. இது வந்து அதிகபட்சமான கணக்கு. ஓகேவா, இது 14 நம்ம கண்டிப்பாக வரணும். இது வரைக்கும் வரலாம், 16 வரைக்கும் வரலாம். ஏன்னா இது இடுப்புக்கும் இதுலையும் இணைக்கலாம். நம்ம மேலே சேர்த்துட்டோம், அதனால் வந்து ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுருக்கோம். இந்த 14 இன்ச்சு 14.5 பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் இடுப்புக்கு 1 1 2 போயிடுச்சு. ஓகேவா, பேக் டாட்டில் 2 போயிடுச்சு. இப்போ ஆம்கோலுக்கு 1 1 2 வைக்கலாம். ஆம்கோலுக்கு வந்து 1 1 இல்லை 2 2 4. இதாவது இங்கே 2 1 1 இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1னா 2 2 2 4 இன்ச்சு வைக்க போகிறோம். இந்த சைடு 1 இந்த சைடு 1. இப்போ பாருங்க, இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சும் இந்த சைடு 1 இன்ச்சும். அப்போ 2 இன்ச்சு இங்கே ஆம்கோல் அளவு வந்துடுச்சு. அப்போ 2 2 4 ஆம்கோல் அளவு 2 ப்ளஸ் 2 2 4. இதில் ஒரு 1 1 2 6 இன்ச்சு 6 இன்ச்சு வந்திருக்கு இப்போது. ஓகேவா, அப்போ ஓப்பன் சைட் டாட்டு எவ்வளோ வைக்கலாம்? ஓப்பன் டாட் வந்து 1 இன்ச்சு வைக்கலாம். ஓப்பன் சைட் டாட்டு 1 இன்ச்சு. இப்போ நம்ம டாட் இங்கே கணக்கில் எழுதிக்கிட்டே வருவோம். இது வந்து இடுப்பு டாட்டுக்கு வந்து 2 இன்ச்சு, ஆம்ல் டாட்டுக்கு வந்து 4 இன்ச்சு. ஓகேவா, இந்த ஆம்ல் டாட்டுக்கு. இப்போ ஓப்பன் டாட்டுக்கு வந்து 1 1 2 இன்ச்சு 2. இப்போ இதில் 8 இன்ச்சு வந்துருக்கு. இதில் 8 இதில் வந்துருக்கு. நமக்கு 14.5லேருந்து 16 வரைக்கும் தேவை. இப்போ 14 அப்படின்னா 14ன்னு வச்சுங்களேன். 8 14னா 6 இன்ச்சு நமக்கு இப்போ கீழ் டாட்டு கண்டிப்பாக வச்சு ஆகணும். 6 இன்ச்சு அதிகபட்சம். இது 6 இன்ச்சு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஓப்பன் டாட்டு 1 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த ஓப்பன் டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதை நோக்கி வர மாதிரி வச்சு கிராஸ் எடுத்துக்குங்க. இதிலேருந்து 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு மேலே. ஓகேவா, இங்கேருந்து ஓப்பன் டாட்டு. இந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுடைய கனம் வருது பாருங்கள், அந்த அளவுக்கு இங்கே இடைவெளி விடலாம். நம்ம இப்போ எவ்வளோ விடுறோம்னா 1.5 இன்ச்சு வந்து 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப் போடுறோம். 1.5 இன்ச்சு போதும். 1.5 இன்ச்சு வைக்கும். ஓப்பன் டாட்டு போட்டுடலாம். இப்போ ஓகே, இந்த அளவு வந்து அளந்துடலாம். இந்த வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு 3 இன்ச்சு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இங்கேருந்து சென்டருக்குள்ளே வந்துட்டு இப்படி வந்து தான் வெட்டணும். ஓகேவா, இப்படி வெட்டணும். இந்த டாட் பிடிச்சிட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் வளர்த்துருக்கேன். இது இந்த பாயிண்ட்டு. ஓகே, இது இந்த பாயிண்ட்டு. இதை நோக்கி தான் நம்ம வர மாதிரி வச்சுருக்கோம்.
இப்போ இதில் சென்டர் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இப்போ இந்த டாட்டுக்கு நேராக இங்கே கொண்டு வரலாம். இப்போ இந்த கீழ் டாட் இருக்கு இல்லையா, இந்த இந்த இதை வந்து இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 2 இன்ச்சு, இந்த 2 இன்ச்சு இங்கே வளர்க்கணும். இங்கே 2 இன்ச்சு மைனஸ் ஆக போகுது இல்லையா, இந்த 2 இன்ச்சை இங்கே வளர்த்தா இந்த தையல்லேருந்து 2 இன்ச்சு நம்ம இங்கே வளர்க்குறோம். ஓகேவா? பாருங்க 2 இன்ச்சு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. பாருங்க இதுதான் இப்போ ஆம்லோட அளவு இங்கே வந்துருக்கு. இப்போ இந்த வித்தை நம்ம அளக்கணும். இந்த வித்தை அளக்கலாம். மொத்தமாக இதை அளந்துட்டா பாருங்க 10 இன்ச்சு இருக்குது. இதில் 10 அப்படின்னா இங்கே ஒரு பாகம், இங்கே இருக்கிற ஒரு பாகம், இதை 3ஆக பிரித்து இங்கே ஒரு பாகம், இங்கே 2 பாகம் வைக்கணும். வச்சோன்னா நல்லாயிருக்கும். இதை 3ஆக பிரிப்போம். ஓகேவா? 10 இன்ச்சு 9 இன்ச்சு இருந்துச்சுன்னு வைங்களேன், இங்கே 3 இங்கே 6, 9 இருந்தால் இங்கே 6 இங்கே 3, இது வந்து 10 இருக்குது. சரி 3.25 வச்சுக்கலாம். இங்கேருந்து 3.25 பாருங்க, இங்கே வந்து கரெக்டாக 3.25. இங்கே ஒரு 3.25 வந்துருக்குதுன்னா அப்போ இந்த சைடு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 6.5. ஓகேவா? 6 வந்துருக்கு. இங்கே 3.25, ஒரு 1/2 பாயிண்ட் தான். இந்த 1/2 பாயிண்ட் நமக்கு விட்டு வந்திருக்கு. இப்போ இதுதான் சென்ட்ரு, இதுதான் சென்டரு. இந்த சென்டருக்கு நேராக இதை வைக்கிறேன். பாருங்க இந்த பாயிண்ட்டை இந்த சென்டருக்கு நேராக வைக்கிறேன். ஓகே, இந்த மையப்பகுதி சென்ட்ரு இதுதான். இப்போ இங்கேருந்து தான் இந்த பக்கம் மாற்ற போகிறோம். இப்போ நம்ம இந்த கலரை மாற்றிடுவோம். உங்களுக்கு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த கலரை மாற்றிடுவோம்னா ஓகே. இதிலேருந்து தான் இப்போ இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு விட போகிறோம். ஓகேவா? இங்கேருந்து இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே இடைவெளி எவ்வளோ விட போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதை கிளாஸ் எடுத்துக்கலாம். இங்கே 2 இன்ச்சு இடைவெளி விடணும். 2 இன்ச்சு, 2.25 கூட விடலாம். இது கொஞ்சம் ஃபஸ்ட் அளவு அதிகமாக இருக்கனால 2.25 இன்ச்சு விடுறோம். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்டு, இது இந்த பாயிண்ட்டு, இது இந்த பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டு. ஓகே, இங்கே வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம், இங்கே 2.25 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்கே வந்து அப்புறம் 1.25, இங்கே 2.25 விட்டுருக்கோம்னா இங்கே வந்து 1.25 கூட விடலாம். பாருங்களேன், இங்கே 2.25 விட்டுருக்கோம் இல்லையா, இங்கே வந்து 1.25 கூட விடலாம். இங்கேயே நிப்பாட்டிக்கலாம், இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? 1.25 இங்கேயே நிப்பாட்டிக்கலாம். அப்போ வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா பெஸ்ட் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது கேப் வந்து அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதில் சென்ட்ரு பாருங்க, இதோடைய சென்ட்ரு பார்த்துருவோம். இந்த அளவில் 3.25 கிட்ட இருக்காங்க. ஓகே, இந்த 3.25 இங்கே சரி வைக்கிறேன். இதுதான் சென்ட்ரு, இது சென்ட்ரு. ஓகேவா? இப்போ இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். இப்போ டாட்டோட அளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இதில் 3.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, அதை கிராஸில் செக் பண்ணுங்கள். 3.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 3.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இந்த சென்டர் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபஸ்ட்டு க்ரீனில் இந்த சென்டர் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து இப்போ இங்கேயும் 3.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இப்போ இங்கே 3.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக முதலே போட்டோம். இந்த கிராஸில் 3.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இப்போ இதுக்குள்ளே வர்ற அளவு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்த கனம் எவ்வளோ வருது அப்படின்னா 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது. ஓகேவா? அப்போது 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மின்னா 3.25 இன்ச்சு, 3.25 7.5 இன்ச்சு மொத்தம் இதோட டாட் வருது. 7.5 இன்ச்சு கீழ் டாட்டு. சரியா? இப்போ மொத்தம் இதை நம்ம கணக்கு போடுவோம். 7.5 இன்ச்சு 2 4 6 8 வந்துருச்சு இல்லையா? அப்போ 8 கூட ஒரு 7 சேர்க்கும் பொழுது 8 16 வரும். 8 இருந்தால் 16 வந்திருக்கும். இது வந்து 15 இன்ச்சு வருது.
ஓகேவா? 7 2 9 9 2 11 15. ஓகே, 15.5 இன்ச்சு டாட் நமக்கு வந்திருக்கு. 14லிருந்து 16 வரைக்கும் வரலாம். ஓகேவா? 14 நமக்கு குறைஞ்சபட்சம், 16 அதிகபட்சம். இப்போ 15.5 இன்ச்சு இதில் காமிச்சிருக்கு. நம்ம அது காமிச்சிட்டு இப்போ கீழ்பாடி எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம நடுப்பாடி அளவை மார்க் போட்டுடலாம். நடுப்பாடி அளவு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறோம். 2 இன்ச்சு 2 பாயிண்ட் மைனஸ் ஆச்சு இல்லையா? அதில் இப்போ இதில் 9.5 இருக்குது. பாருங்க, நடுப்படி 9.5 இருக்குது. நான் 2 பாயிண்ட் குறைச்சி 9.25 வச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் 9.25 இருக்குது. 9.25 9.25 எவ்வளவு? 18 9 18 18 18 இப்போ பேக்கில் இருக்குது. இப்போ நமக்கு எவ்வளவு மொத்தம் நடுப்படியோட அளவு மொத்தம் எவ்வளோ தேவை? 39 41 வேணும். ஓகேவா? 41 வேணும் அப்படின்னா 41 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னா 40 10.25 வந்து இருந்திருக்கணும். 4 பங்காக போடும்போது 10.25 வரணும். ஆனால் இதில் எவ்வளோ இருந்துச்சு? 9.25 இருந்துச்சு. ஓகேவா? 9.25 இருந்துச்சு. அப்போ 10.25 வேணும். அப்போ எவ்வளவு? 2 இன்ச்சு குறைஞ்சிருக்கு. 1 2 இன்ச்சு குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த 10.25 இது கூட இப்போ 11.25 மாற்றுறோம். 11.25 இங்கே வைக்கிறோம். ஃப்ரண்ட்டில் 11.25. அப்போ 11.25 போடுவோம். 22 இப்போ இதை கூட்டுவோமா? 20 இப்போ இருங்க, இது ரெண்டுத்துக்கு இங்கே போட்டோம்னா 20 40 41 நமக்கு வர வேண்டிய தேவை 41. இங்கே வந்து வர வேண்டிய தேவை 41 இங்கே வந்துருச்சு. அப்போ இதை வந்து இப்போ 11.25 ஃப்ரண்ட்டில் வைக்கணும். 11.25 ஓகேவா? 11.25 வச்சாச்சு. இது அப்படியே இதில் இருந்து இதை லிங்க் பண்ணணும். தையலுக்கு அப்படியே வந்து லிங்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆமல் ஷேப் வந்து நம்ம எடுக்கணும். ஆமல் ஷேப் எடுத்துக்கலாம். இந்த சென்டர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக போட்டு இதில் வி எடுக்க போகிறோம் இல்லையா? அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே அளவை நான் இங்கே வைக்கிறேன். இப்போ இங்கே எவ்வளோ உயரம் குறைஞ்சிருக்கு? இதில் உயரத்தில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. அந்த 4 பாயிண்ட்டை இங்கே தூக்கி வச்சு 4 பாயிண்ட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து இப்போ பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்த 4 பாயிண்ட்டு இதில் நான் அப்படியே ஒரு கோடு போட்டு பாருங்கள். நம்ம இதில் வந்து குறைப்போம்ல, அது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடுச்சு. ஓகேவா? அந்த இடத்துல தான் நமக்கு அது கணக்கு வரணும். இப்போ இங்கே என்ன வந்தது? 2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மி. அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மி இங்கே வைக்கலாம். 2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மி வச்சிட்டாச்சு. இதில் கிராஸ் எடுத்துடலாம் அப்படியே. ஓகே, இப்போ கீழ்பாடி அளவு செக் பண்ணிடுவோமா? முன் உயரத்தை முடிச்சிட்டோன்னா அப்படியே கீழ்பாடி அளவு செக் பண்ணிடலாம். முன் உயரம் நம்ம வந்து 13 வரணும். 13 வந்து இதில் இருக்கிற உயரம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து முன் உயரம் எவ்வளோ வைப்போம்னா, முன் உயரம்ன்றது நம்ம இதை சொல்லுவோம். நம்ம இங்கே சென்டர் முன் உயரம் தான் வந்து இது முன் உயரத்தில் சென்டர் பாயிண்டோட உயரம் அது. சரியா? அது டாட்டோடைய சென்டர் பாயிண்ட் உயரம். முன் உயரம்னா நம்ம இங்கே வந்து சொல்லுவோம். நம்மளோட கணக்கு இதில் எவ்வளோ வரணும் அப்படின்னா, இப்போ யோக்கு எவ்வளோ வைக்க போகிறோமோ அதை மைனஸ் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்துடுவோம். யோக்கு வந்து எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னா 2 இன்ச்சு தான் வந்து இதுக்கு யோக்கு வந்து வைக்க போகிறோம். யோக்கை 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 13.5 இன்ச்சு நமக்கு வந்து இதில் உயரம்னா 1/2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். எதனாலனா இடுப்புக்கும் நடுப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம். ஆக்சுவலாக இருந்த அளவு என்ன வித்தியாசம்? இடுப்புக்கு நடுவு 5.5 இன்ச்சு தான் வித்தியாசம். ஓகேவா? 5.5 இன்ச்சு வித்தியாசம். அந்த 5.5 இன்ச்சுக்குன்னா 6 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் 8 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் 3.5 வைப்போம் யோக்கோட அளவு. ஓகேவா? அதே மாதிரி 8 இன்ச்சு வித்தியாசம் இருந்ததுன்னா நம்ம முன் உயரமும் அதே சேம் 13னா 13 வைப்போம், 14னா 14 வைப்போம், 15னா 15 வைப்போம். ஓகேவா? 14னா 14 என்ன இருந்துச்சோ பேக் உயரம் என்னவோ இந்த உயரத்தை அப்படியே வைப்போம். இப்போ இதில் வந்து 1/2 இன்ச்சு குறைக்க போகிறோம். எதனாலனா இடுப்புக்கும் அதுக்கும் வித்தியாசம் வந்து 5.5 இன்ச்சு. 6 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சோம். 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு விகிதத்தில் குறைப்போம். ஓகேவா? சரி,
இப்போ முன் உயரம் யோக்கு நான் 2 இன்ச்சு, அது எப்படி யோக்கு வந்து எப்படி 2 இன்ச்சு வந்ததுன்றத நான் கணக்கு சொல்கிறேன். யோக்கு மட்டும் எப்படி நான் வந்து 2 இன்ச்சு வச்சோன்றது நான் கணக்கில் சொல்லிக்கிறேன். அப்போ தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. யோக்கு எடுக்கும் பொழுது இப்போ நான் வந்து முன் உயரத்துக்கு நான் கணக்கில் சொல்லியிருக்கேன். முன் உயரம் நமக்கு வந்து 13 அரை இன்ச்சு குறைச்சி 13. ஓகேவா? இப்போ 13. இப்போ இந்த யோக்கு இந்த டாட்டோட உயரம் இருக்குல்ல, அது வந்து 1 இன்ச்சு. இப்போ டாட்டை பிடிச்சா உயரம் குறைஞ்சிடும்ல, அதனால 14 வைக்கிறேன். இங்கே 2 இன்ச்சு போக 14 வைக்கிறேன். 14. ஓகேவா? தையலுக்கு 2 இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணியாச்சு. யோக்குக்கு இங்கே 1 இன்ச்சு டாட்டுக்கு மைனஸ் பண்ணணும். அப்போ 13 வர இடத்துல 14 வச்சுருக்கோம், தையலுக்கு வச்சுருக்கோம். இதுதான் இப்போ இந்த லென்த்து. இப்போ இங்கேருந்து இதை லிங்க் பார்த்துட்டு கீழ்படி அளவு செக் பண்ணலாம். இப்போ கீழ்படி அளவு நமக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா, இது 34. இப்போ பாருங்க 34. நான் அந்த 34 இங்கே போடுறேன். 34 ப்ளஸ்ஸு இது கூட ஆட் ஆகணும். என்ன ஆட் ஆகணும்னா எவ்வளோ வரணும் அப்படின்னா, இதில் எவ்வளோ வித்தியாசம் வந்துச்சு, இடுப்புக்கும் 5 இன்ச்சு வித்தியாசம். 6 இன்ச்சுன்னு வைங்க, உதாரணத்துக்கு பிரிக்கிறதுக்காக 6 இன்ச்சு. அதில் பாதி 3, அதில் பாதி 1.5. இந்த 1.5 இதில் ஆட் பண்ணணும். இந்த கீழ்பாடு இந்த 34ஓட 1.5 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 34, 35.5. ஓகேவா? 35.5 இப்போ நமக்கு கீழ்படி அளவு. அதில் பேக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் கீழ்படி அளவு எடுக்கணும். ஓகேவா? நம்ம இங்கேருந்து வந்து மடித்து போகிற பாருங்க. இந்த இடத்துல 4.5 இன்ச்சு இந்த பாயிண்டில் இருக்குது. அதை இந்த மைனஸ் பண்ணிவிட்டு 9 ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? 9 வைங்க. 9 இன்ச்சு. 9னா நமக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லியிருந்தோம்? 35.5 வரணும். இதில் 36 இருக்குது. சரியா? 9 ஒரு பாயிண்ட் இருந்துச்சு இல்லையா? நம்ம 9 இருந்தால் 36 வந்துடும். நமக்கு வந்து அப்போ 35 தானே வரணும். 35 போது ஒரு பாயிண்ட் குறையணும். ஓகேவா? அடுத்தது இப்போ நமக்கு அதில் கூடுதலாக இருக்கிறதுனால இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கணும். அப்போ 8.25 இருந்தால் ஓகே. ஃப்ரண்ட்டில் வந்து 8.25 இருந்தால் ஓகே. இப்போ இதிலேருந்து இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் இந்த வித்து அளங்க எவ்வளோ இருக்குன்னு. இதில் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 3.5 வைக்கலாம், 3.5 ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. நமக்கு இங்கே எவ்வளோ வரணும்? 8.25 வந்தால் போதும். 8.25 இப்போ இங்கே வச்சு இதை மடிச்சுட்டு 8.25. ஓகேவா? ப்ளஸ் தையலுக்கு கீழே. இப்போ இதில் யோக்கு எவ்வளோ வரணும், அப்படி சைடு யோக்கு எவ்வளோ வரணுன்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஏழரை இன்ச்சு இருக்குது. யோக்கோட அளவு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு. நம்ம இங்கேருந்து 7.5 இங்கே வச்சுட்டோம். இப்போ யோக்கு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு தான் வர்ற மாதிரி காமிக்குது சைடில். அப்போ நமக்கு வந்து இந்த ஆம்பளோடைய ஷேப்பை வந்து நம்ம மாற்ற போகிறோம் இப்போ. ஓகேவா? ஆம்பளோடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு. இப்போ எவ்வளோ இறக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ வச்சோம்? யோக்கோட அளவு 2 இன்ச்சு. இப்போ சைடில் 1.5 இன்ச்சு வரைக்கும் வரலாம். ஓகேவா? 1.5 இன்ச்சு பாருங்க, 1.5 இன்ச்சு. இந்த டாட்டோட அளவை நம்ம செக் பண்ணிட்டோம்னா இங்கே எப்படி வருது, எவ்வளோ தூரம் நம்ம இறக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இதை பிடிக்கும் பொழுது மேலே ஏறும். இந்த டாட் இதில் பிடிக்கும் பொழுது மேலே ஏறும். அப்போ வந்து இதோட எவ்வளோ தூரம் நமக்கு தேவை, எவ்வளோ இறக்குனா போதுமானதுன்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா? இங்கேயும் நம்ம நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இங்கே இடம் இருக்குது. கனமும் நமக்கு வந்து டாட்டோடைய கனமும் பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் நம்ம டாட்டும் கொடுக்கலாம். அதில் இன்னொரு 1/2 இன்ச்சு நம்ம கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஓகேவா? 1/2னா கால் 1/2 இன்ச்சு கொடுத்தா அப்போ அது கூட நம்ம தூக்கும்போது இங்கே மேலே வந்துடும். கீழ்படி அளவுக்காக கிட்டத்தட்ட எல்லாமே கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. கிட்ட பக்காவாக வந்துருச்சு. ஓகேவா? ரைட்டு. இங்கேருந்து 5 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து 5.5 இன்ச்சு இருக்குது. இப்போ இங்கேருந்து 5 இருக்குல்ல, அந்த 5 இங்கே வச்சோம் அப்படின்னா எப்படி வருது ஆம்பளோட பார்ப்போம். இங்கேருந்து 5 இன்ச்சு. ஓகேவா? 5. இதை அப்படியே இந்த ஷேப் கொண்டு போனால் அப்படியே இந்த ஷேப்பு. ஓகே. இப்போ இங்கே வந்து அஞ்சு இன்ச்சு. இதை அப்படியே கொண்டு வந்து இதில் கவர் தட்டு எடுக்கலை. சரியா? கவர் தட்டு எடுக்கலை.
இப்போ இந்த ஆமுல் அளவு மாறுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஆமுல் அளவில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா அந்த அளவுக்கு இங்கே லைட்டாக தூக்கிக்கலாம். எட்டு இன்ச்சு இருக்குது. 8.5 இன்ச்சு நமக்கு வந்து டச்சாக வர்றோம். ஓகேவா? 8 இன்ச்சு இருக்குது. அப்போ அரை இன்ச்சு நம்ம வந்து இதில் வந்து நம்ம வெட்டுறதுல மார்க் வளர்க்குறோம் இல்லையா? அப்போ கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, இதில் எப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே வந்து ஒரு வி ஷேப் எடுத்துடலாம். ஓகே. இப்போ நமக்கு இந்த பிடிச்சதுனால சைடு யோக்கு இப்போ வந்து நமக்கு வந்து 1.5 இன்ச்சு இந்த இறங்கினதுனால 1.5 இன்ச்சு யோக்கு வரும். இப்போ நம்ம இதை தூக்கலை, கீழ்பாடி அளவு எதுவும் மாதிரி சேஞ்ச் பண்ணல. இது இருக்கட்டும், அப்படியே போதும். இந்த 15 ரேஞ்சு வந்து அது கீழ்பாடி எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. அப்படியே மார்க் போட்டுக்கலாம். ரெடியில் ஃபஸ்ட்டு மார்க் போட்டுடலாம். தையலுக்கு இங்கே இது வந்து அப்படியே ரவுண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அது இங்கே வந்து ரவுண்ட் ஆக்கிடணும். இங்கே தையலுக்கு வந்து மேலே 1.5 பாயிண்ட்டும் கீழே 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. மேலே வந்து 1.5 பாயிண்ட்டும் கீழே 3 பாயிண்ட்டும். இதை வெட்டும் பொழுது லைட்டாக இங்கே இப்படி வரும் பொழுது இங்கே மட்டும் லைட்டாக ஒரு வி கொடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு வி ஷேப் கொடுத்துடலாம். இப்படி கொண்டு வந்துடலாம். அப்புறம் பிடிக்கும் பொழுது நமக்கு அந்த இந்த ரவுண்ட் இப்படி எடுத்துகிட்டு வெட்டிட்டோன்னா நம்ம இப்படி பிடிச்சி பார்த்துட்டு சைஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஒரு லைட்டான ரவுண்டு. இங்கேயும் டச் ஆகணும், இங்கேயும் சரியாக இருக்கணும். இது எல்லாமே சரியாக இருக்கணும். எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்தால் இன்னும் அழகாக அவங்களுக்கு அந்த பஸ்ட் அவ்வளோ அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி எடுக்கலாம். எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே லூஸ் கொடுத்து தூக்கி கொடுக்கும். இது வந்து அழுத்தமாக இருக்கும், பிரமிடு மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிரமிடு மாதிரி கேட்குறவங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். இல்லை லைட்டாக ஒரு ரவுண்டு பால் ஷேப்பில் ரவுண்டாக வரணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது மாதிரி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஓகே. இப்போ இதனால் இன்னும் ஒரு அரை இன்ச்சு நமக்கு இங்கே 15 வந்து இன்னும் 16 வந்துடும். இங்கே ஒரு அரை இன்ச்சு இன்னும் லூஸ் கொடுத்துரும். ஓகேவா? டாட் 16 இன்ச்சு பிடிச்சா டாட் எப்படி அந்த ஒரு இது கிடைக்குமோ அந்த மாதிரியான இது கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். அப்படியே வெட்டிட வேண்டியதான்.
இப்போ நம்ம யோக்கு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஃப்ரண்ட் யோக்கு எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். நமக்கு வந்து 1.5 இன்ச்சு யோக்கு வந்து சைடில் வந்துருந்துச்சு, வர்ற மாதிரி நம்ம எடுத்திருந்தோம். 1.5 இன்ச்சு ஓகேவா, சைடு வந்து 1.5 இன்ச்சு. ஒரு நூல் இதை நான் கரெக்டாக தட்டிடுறேன், ஏன்னா ஒரு நூல் வந்து நமக்கு இதில் யோக்கு கம்மியாக இருக்கனால இதில் தைக்கும் பொழுது கரெக்டாக நம்ம பிடிக்கிற தையலுக்கான அளவு அவ்வளோதான். 1.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் 2 இன்ச்சு இதில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த யோக்கு வந்து என்ன கணக்கில் 2 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கணும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 3 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் இருந்தால் நம்ம சைடு கணக்கு, சைடு வந்து இதில் வர்றதை நமக்கு இதோட கணக்கில் உக்காந்துரும். சரியா, அப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன வைக்கிறோமோ அதை அப்படியே இந்த ஷேப்பாக கொடுத்துருவோம். ரைட்டா, சரி. இப்போ சைடில் வந்து 1.5 இன்ச்சுன்றது முடிவாயிடுச்சு, 1.5 ஓகேவா. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 2 இன்ச்சுன்றது நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். அது எப்படி இந்த 2 இன்ச்சுன்னு எடுத்தோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். 2 இன்ச்சு எப்படி எடுத்தோம் அப்படின்னா, பாருங்க, இப்போ வந்து நார்மலாக வந்து கீழ்பாடிக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கீழ்பாடிக்கும் நடுப்பாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசத்தில் நம்ம என்ன செய்வோம், 8 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் 3.5 இன்ச்சு வைப்போம். 3.5 இன்ச்சு வைப்போம். 8 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் பட்சத்தில் இடுப்போட வித்தியாசம். ரைட்டா, அப்போ 3.5. இப்போ 3.5லேருந்து இப்போ வந்து நமக்கு எவ்வளோ இதில் மைனஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இதில் கம்மியாக இருக்குது, வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.5 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ நம்ம 6 இன்ச்சு கணக்கு எடுத்தாலும் 1 இன்ச்சு 4 இன்ச்சு விதத்தில் குறைப்போம். அப்போ 3 தான் வைக்கணும். ஓகே, ஃப்ரண்ட்டில் 3 வைக்கணும், நம்ம 3 வைக்க வேண்டியது இது கிடையாது. இப்போ 3.5 கிடையாது, 3 தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த 3ல் முன் உயரம் 3ல் ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சாக இருந்தால் இந்த கணக்கு அப்படியே வச்சிடலாம். ஓகேவா, ப்ளவுஸு 14 இன்ச்சு உயரம் இருந்து 8 இன்ச்சு இடுப்பில் வித்தியாசம், இடுப்புக்கும் நடுப்படிக்கும் வித்தியாசம் இருந்திருந்தால் இந்த 3.5 வச்சுருப்போம். இப்போ நம்ம அதில் 6 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குது. 5.5 இன்ச்சுன்றது 6 கணக்கில் எடுத்துருக்கோம். நம்ம 6 இன்ச்சு வித்தியாசம் குறைவாக இருக்கனால 1 இன்ச்சு 4 இன்ச்சு விதத்தில் குறைச்சி 3 இன்ச்சாக வச்சுருக்கோம். இந்த 3 இன்ச்சு அப்படியே வைக்கலாமான்னா, உயரத்தை பார்க்குறோம், 14 இன்ச்சான்னு பார்க்குறோம், உயரம் வந்து 13 தான் இருக்குது. அப்போ அந்த 13 இருக்குன்னா 6 இன்ச்சு அதில் மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா, உயரத்தில் அதில் 6 இன்ச்சு மைனஸ், அப்போ 2.5 இன்ச்சு யோக்கு வந்துருக்கு. இப்போ 2.5, இந்த 2.5 இன்ச்சில் இந்த 2.5 அப்படியே வைக்கலாமா, இந்த 2.5 அப்படியே வைக்கலாமா அப்படின்னா, இப்போ இந்த உயரம் பாருங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த உயரம். இப்போ நம்ம இங்கே 2 தான் வைக்கிறோம், இங்கே 2.5 இன்ச்சு வச்சுருந்தோன்னு வைங்களேன், மேலே இதில் இன்னும் மேலே தூக்கும், இது மேலே போய் இது டவுன் ஆகுது இல்லையா. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பிள் பாயிண்ட் இறங்கியிருக்கு. எப்படி இது நிப்பிள் பாயிண்ட் இறங்கிருக்குன்னா, அவங்க உடல் வாகத்துலேருந்து இறங்கியிருக்கு. ஆனால் நம்ம ஒரு கணக்கு, ஒரு பொதுவான கணக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே, விகிதாச்சார கணக்கு, பொதுவான கணக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த கணக்கில் நம்ம சும்மா பார்ப்போம். 39 40 இருந்து வைங்களேன், 40னா 10 இருந்துருக்கணும். ஆனால் இங்கே எவ்வளோ பாயிண்ட் உயரம், 11.5. 10 இருக்க வேண்டிய இடத்துல 11.5 வந்துருச்சு. ஓகேவா, அப்போ இறங்கியிருக்கு. இந்த இறங்கி இருக்கிறதுனால எவ்வளோ இறங்கியிருக்கு, 1.5 இன்ச்சு இறங்கியிருக்கு. ஓகேவா, இந்த 1.5 இன்ச்சு இறங்கியிருந்ததுனால நான் இதில் இன்னும் இதில் 1/2 இன்ச்சு, அதில் பாதி 3/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம குறைக்கலாம். அதில் 1.5 இன்ச்சு இறங்கியிருக்கனால இன்னும் நம்ம வந்து இந்த யோக்கு அளவு இந்த முடிவு பண்ணிட்டோம். இதுதான் இப்போ வைக்க வேண்டிய அளவு, இந்த 2.5 வைக்க வேண்டிய அளவு. 2.5 வைக்கலாமான்னா, இப்போ நம்ம 2.5 வச்சுருந்தோம் அப்படின்னா இது இறங்கியிருக்கு. சரியா, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இன்னும் 1/2 இன்ச்சு தூக்குறோம். இங்கே மேலே 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி தானே இந்த 3 உயரம் வச்சோம். அப்போ நம்ம இங்கே 2.5 மைனஸ் பண்ணி இங்கே 3 உயரத்தை கணக்கு பண்ணால் இன்னும் இங்கே ஏறும். இங்கே ஏற இந்த கீழ்படி அளவு அதிகமாகும். இந்த ஷேப் ரொம்ப மேலே போகும், இது ரொம்ப டவுன் ஆகும், இது ரொம்ப மேலே போகும். ஓகேவா, அப்போ ரொம்ப மேலே போச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஷேப் அமைப்பு வந்து வராது, இந்த ஷேப் வந்து கரெக்டாக உட்காராது. இங்கே ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்க மாதிரி, இது ரொம்ப மேலே போன மாதிரி இருக்கும். அப்போ 3/4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணலாமா, இதில் பாதி, அதாவது பாடியில் பாதி இருக்கட்டும், நம்ம யோக்கில் வந்து பாதியை கணக்கு வச்சு இறங்கிருச்சு. இவ்வளோ இறங்கியிருக்கிறதுனால அப்போ நம்ம வந்து 3/4 இன்ச்சு 1.5 இன்ச்சில் 3/4 இன்ச்சு எவ்வளோ இறங்கியிருக்கு, 11.5னா 10க்கு கீழே 1.5 இன்ச்சு இறங்கியிருக்கு. அப்போ அதில் பாதி எவ்வளவு, 3/4. அது 3/4 இதில் மைனஸ் பண்ணணும்னா 6 இன்ச்சு பண்ணியிருக்கேன். 3/4 பண்ணாமல் ஒரு 6 இன்ச்சு பண்ணியிருக்கேன். இது பெரிய அளவாக இருந்தால் 3/4 கூட பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப இப்போ 3 வர இடத்துலனா இது 2 தான் இருக்குது அப்படிங்கிறதுனால 6 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, 3/4 பண்ண வேண்டியது 6 ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இந்த கணக்கு போடுறது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்க போட்டு பார்த்துட்டு இன்னமும் அவங்களுக்கு இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு மகளிராக இருந்தால் பக்கவாக பார்த்துட்டு இன்னும் அந்த இடத்துல வந்து இந்த அளவை வந்து 1.25 வைக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வைக்கலாம்னா நம்ம இந்த போடுற கணக்கில் போட்டு கொண்டு வந்தோம்னா அந்த ஃபிட்டிங் சூப்பராக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இடுப்பளவு உயரம் கம்மி, இடுப்பளவு அதிகம். பாருங்க, இடுப்பளவுலாம் பார்த்தீங்கன்னா மேல் பாடி 36, அதுலேருந்து 4 இன்ச்சு குறையணும், குறைஞ்சிருந்தா 32, ஆனால் இதில் 34 இருக்குது பாருங்க.
ஓகேவா? மேல் பாடியிலேருந்து 2 இன்ச்சு தான் குறைவாக இருக்குது. அப்போது இந்த அளவெல்லாம் வந்து ரொம்ப இடுப்பளவு ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு. நடுப்பாடிக்கு கணக்கு போட்டாலும் 8 இன்ச்சு இல்லை, 6 இன்ச்சு கூட இல்லை, 5 தான் இருக்குது. அப்போ இடுப்பும் கூடி இருக்குது. அப்போ இந்த யோக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இங்கே அனுசியாக இருக்கும், இந்த இடத்துல வந்து உறுத்தலாக இருக்கும். அப்போ நம்ம யோக்கை வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இறங்கி வேற இருக்குது, உடல் வாகு இந்த மாதிரி இருக்குது. அப்போ இவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப மேலே தூக்குனாலும் செட் ஆகாது. அப்போ இவனோட உடல் வாக்கு அவனே உறுத்தல் இல்லாமல் போட்டுக்கிற மாதிரி இருக்கணும், ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கணும். அப்படின்ற ஒரு கணக்கில் தான் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ 1.25 வச்சா கூட இவங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். ஆனால் 2 வச்சிருக்கோம். ஓகேவா? இது ஒரு மைண்டில் வச்சிருக்கோம். நம்ம 1.25 கூட வைக்கலாம், நம்ம கணக்குப்படி வந்திருந்தா வைக்கலாம். வச்சோம்னா நமக்கு இவங்களுக்கு அந்த இந்த இறக்கத்துக்கும் இந்த இதுக்கும் சரியாக வரும். ஓகே, ரைட். இப்போ 2 1.5 இது மார்க் போட்டுருவோமா? ஃப்ரண்ட் பக்கம் 2, இது ஃப்ரண்ட் இந்த சைடு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இடுப்பளவு மார்க் போட்டுக்கலாம். இடுப்பு கீழே ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டுக்கலாம். இடுப்புக்கான மடிக்கிறதுக்கு ஒரு நேர் கோடு ஒன்று போட்டுக்குங்க. இது வந்து ஃப்ரண்ட் பக்கம், இது தையலுக்கு. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்ன வைக்கிறோம்? 2 இன்ச் வைக்கிறோம் யோக்கோட அளவு. இந்த 2 இன்ச்சோட சேர்த்து 13.5 இன்ச்சு முன் உயரம் வந்துடும். 13 இன்ச்சு முன் உயரம் வந்துடும். ஓகேவா? முன் உயரம் 13 இன்ச்சு நமக்கு வந்துடும். இங்கே 2 இன்ச்சு மைனஸ் பண்ணல ஃப்ரண்ட்டில், முன் உயரத்தில் நம்ம கரெக்டாக கணக்கில் கொண்டு வந்துட்டோம். ரைட். இப்போ இடுப்பளவு, இந்த இடுப்பளவு பாருங்கள். இடுப்பளவு வந்து 34 இன்ச்சு. அப்போ அதை 4 டிவைட் பண்ணும்போது 8.5 இன்ச்சு. 8.5 ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து 1.25 இன்ச்சு வைக்கிறோம் நம்ம. 1.25. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் கொடுத்துருங்க. இதை இந்த ஷேப்பில் கொடுக்கலாம். இதுவும் டச் ஆகிற மாதிரி இருக்கணும், இதுவும் டச் ஆகிற மாதிரி இருக்கணும். லைட் அப்படியே அழகாக அப்படி ஷேப் அப்படியே வந்துடுற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம லைட் அப்படியே ஷேப் கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து இறக்கணும் அப்படின்னா தேவையான இறக்கம், இங்கே கிராஸ் அடிச்சுன்னா நம்ம இங்கே இறக்குவோம். கீழ்பாய் அளவுக்கு செக் பண்ணிட்டோம்னா நம்ம கிராஸ் அடித்தா நம்ம இங்கே இறக்குவோம். ஒரு பக்கம் 5.25, நமக்கு வந்து 8.25 இல்லையா? ஓகே, இந்த 8.25 எங்கே வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக வந்துருக்கு, ரொம்ப பெரிய கிராஸ் போகல. ஓகேவா? பாருங்க அப்படியே கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. இது அழகாக அப்படியே வந்து கரெக்டாக இதில் உட்காந்துருச்சு. இப்போ இது ரொம்ப இப்படி கிராஸ் போயிருந்ததுன்னா இங்கே டவுன் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்துருப்போம். இங்கே டவுன் பண்ணுவோம் இதை உள்ளே கொண்டு வரதுக்காக. ஓகேவா? இங்கே நம்ம டவுன் பண்ண தேவையில்லை இப்போ. ஏன்னா இது இப்போ நம்ம இங்கே உள்ளே கொண்டு வந்தோம்னா இது இன்னும் ரொம்ப உள்ளே வரும், இப்படி உள்ளே வரும். அதனால் இந்த ஷேப் அழகாக உட்காந்துருச்சு. ஏன்னா இங்கே சின்ன யோக்கு தானே, அப்படியே அவங்களுக்கு கரெக்டாக போயிட்டு உட்காந்துரும் அந்த இடுப்பில் கரெக்டாக. ஏன்னா அவங்களுக்கு தசை இருக்கனால இடுப்பில் வந்து கம்மி தான், அவங்களுக்கு கேப் வந்து அவங்களுக்கு இங்கே கம்மியாக தான் தேவை. இங்கே அதிகமாக யோக்கு இருந்தாலும் சுருண்டுட்டு அசிங்கமாக தான் இருக்கும், அவங்களுக்கு அனிசியாக தான் இருக்கும். அதனால என்ன ஆகும், அந்த யோக்கு மேலே ஏறி லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது கரெக்டாக உட்காரணும்னா இதான் கரெக்டு. ஓகேவா? இன்னும் கூட லைட்டாக வேணால் இங்கே வந்து ஷேப் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி பல்லாம் எடுத்துருக்கு, இன்னும் கொஞ்சம் வேணால் ஷேப் கொடுக்கலாம். இங்கே இப்போ இந்த இடத்துல வேணால் இப்போ ஷேப் கொடுக்கலாம். இதை நம்ம ஆம்பு ஸ்கேலில் வேணால் லேசாக ஷேப் கொடுப்போம். இங்கே மட்டும் இங்கே என்னன்னா இந்த 3.5 இன்ச்சு இருக்குது பாருங்கள், இந்த 3.25 இன்ச்சு இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் டவுன் இருக்க மாதிரி இந்த இடத்துல. ஓகேவா? லைட்டாக டவுனு, இதுலேருந்து அப்படியே டவுன் ஆகிட்டு திரும்பி இதில் போய் ஏறிடணும் பாருங்க. இதில் போயிட்டு இதில் ஏறிடணும், இது இப்படி இதில் ஏறிடணும். ஓகேவா? ஓகே. இப்போ இது இறங்குனால என்ன ஆகுனா இது இன்னும் லைட்டாக நேராக வந்துடும். இதில் லைட்டாக அப்படி நேராகிடும். இப்போ வளர்ந்தோம்னா நேராகிடும். ஏன்னா ஒரு பாயிண்ட் இறங்கியிருக்கு இல்லையா, இங்கே அப்படியே வந்து
அவ்வளோதான். ஓகே, அப்படியே வெட்டிடலாம். தையலுக்கு விட்டு தான் நம்ம வெட்டணும். ஓகே, அம்சமாக வந்துருச்சு. யோக்கு எல்லாமே கரெக்டாக பக்காவாக வந்துருச்சு. ஓகே, இப்போ ஸ்லீவ் தான். அவ்வளோ ஸ்லீவ் எடுத்தாச்சுன்னா முடிஞ்சுது. இப்போ இதில் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கீழே 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுடலாம். உயரம் வந்து 9 இன்ச்சு கை உயரம். பாருங்க, கையோட உயரம் வந்து 9 இன்ச்சு கை உயரம். அப்புறம் 12.5 இன்ச்சு சுற்றளவு. இது வந்து உயரம். இது வந்து முனங்கை. அடுத்தது அடிங்கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 13.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 17. ஓகேவா? இதை இப்போ நம்ம கட் பண்ணுறோம். 9 இன்ச்சு உயரத்துக்கும் தையலுக்கு வச்சு மேலே விட்டுறோம். இப்போ முனங்கை அளவு பார்த்தீங்கன்னா 12.5 பாதி 6.25 ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு. அடிங்கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 13.5 ப்ளஸ் 6 14 அப்படின்னா 7 இன்ச்சு. அதில் பாதி 7. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு இங்கேருந்து 17 அப்படின்னா 8.5 இன்ச்சு வரும். 8.5ல் ஒரு 1/4 இன்ச்சு கூட வச்சு ஒரு மார்க் போடுங்க. 8.75 கிட்ட ஒரு மார்க்கு, 8.25 கிட்ட ஒரு மார்க்கு, 8.25ல் ஒரு மார்க்கு. இந்த டேப்போட வடிவத்துக்கு இந்த மாதிரி கிராஸாகவே அப்படி போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இதை 3ஆக பிரிக்கணும். இந்த பாகத்தை 7 இன்ச்சு இருக்குது, 3ஆக பிரிக்கணும். இப்போ 6.25னா 2.25 வரும். இப்போ 2.25 ஒரு 1/2 பாயிண்ட்டு. ஓகேவா? 2.25 1/2 பாயிண்ட்டு. இந்த மார்க் போடுறதுலையோ அது கொஞ்சம் தள்ளி வந்துடும். 2.25 1/2 பாயிண்ட்டு. இப்போ இந்த மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 1 பாயிண்ட் இருக்குது. அவ்வளோதான். ரைட், இதை 3ஆக பிரிச்சிட்டோம். இப்போ இதில் இருக்கிற இந்த பாகத்தை வந்து சமநிலைக்கு வந்து 2.25 பிரிக்கணும். 2.25 அப்படின்னா அதில் ஒரு பாயிண்ட்டு. இந்த பாகத்தை எதுவுமே நம்ம கை வைக்கக்கூடாது. ஓகேவா? இந்த பாகத்தை நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. இதை வந்து திரும்ப இதில் 4ஆக பிரிப்போம். இதில் ஒரு சென்டரில் ஒரு மார்க் போட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு மார்க்கும் இங்கே ஒரு மார்க்கும், இதை 4ஆக பிரிக்கிறோம் நம்ம. ஓகேவா? இப்போ இது 4ஆக பிரித்தது எதுக்காக பிரித்தோம் அப்படின்னா, இந்த அடிங்கைக்கும் ஆம்கோலுக்கும் வித்தியாசம் 17 இன்ச்சு ஆம்கோல். இது வந்து 13.5 ப்ளஸ் 6 14 வைங்களேன். அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 3 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. 1 இன்ச்சு 1லேருந்து 1.5 இன்ச்சு வந்தால் இங்கேருந்து வளைவு எடுப்போம். 2லேருந்து 2 இருந்தால் இங்கேருந்து வளைவு எடுப்போம். 3லேருந்து 3 வந்தால் இங்கேருந்து வளைவு எடுப்போம். ஓகே, வித்தியாசத்துக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அப்போ நம்ம இங்கேருந்து வளைவு எடுக்க போகிறோம். ஓகேவா? இதில் இருந்து வளைவு எடுக்க போகிறோம். இந்த ஸ்கேலை கரெக்டாக அப்படி வளைவில் வைங்க. இதிலேருந்து இங்கே போகிற மாதிரி வளைவு வச்சுருங்க. நேராக வந்து இதோடு நிறுத்திடுங்க. ஓகேவா? இப்போ இங்கேருந்து கரெக்டாக இதில் நம்ம ஆரம்பித்து இது வரைக்கும் சமநிலையில் வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு கோடு வரைக்கும் இங்கே பாதி இது சமநிலை, அடுத்தது இது வரைக்கும் சமநிலை வந்திருக்கு. இதில் வந்து அப்படியே திரும்ப கொண்டு வந்துருக்கோம். ஓகேவா? இது அப்படியே இது என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கேலை அப்படியே திருப்பி போடுங்க. இப்படி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு இதில் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த இது மட்டும் இந்த பாகத்தை மட்டும் லிங்க் பண்ணுங்க. ஓகேவா? இதை அப்படியே கொண்டு வந்து இதில் சேர்த்துருங்க.
இப்போ இதுலேருந்து இதை வெளியே திரும்பணும். அப்படி இந்த கை திரும்புறதுக்கு வந்து அப்படி நேராக திரும்பணும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி நேராக திருப்பிங்க. அவ்வளோதான். இதிலேருந்து இப்படியே வந்து இப்படியே கரெக்டாக வந்து அழகாக அப்படியே வந்து நேராக திருப்பிடும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இந்த ஆம்ல அளவு அளந்து பார்க்கணும்ல, எவ்வளோ வருதுன்னு அளந்து பார்க்கலாம். 17 ஒரு பாயிண்ட், அதாவது 8 ஒரு புள்ளி. ஓகேவா? நமக்கு 8.5 இன்ச்சு கரெக்டாக வரணும். ஒரு பாயிண்ட் கை ஸ்லீவ் வந்து ஒரு பாயிண்ட் கூட இருந்தால் ஓகே. அப்போ 8 ஒரு பாயிண்ட்னா 17 வருது. ஓகேவா? 17 இன்ச்சு ஆம்கோல், 4 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் கூட இருக்குது. ஸ்லீவ் கூட இருந்தால் நம்ம பாடி லைட்டாக இழுத்து ஏற்றிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரைட். இப்போ இது வந்து லேசாக ஷேப் கொடுத்து மார்க் போட்டுக்கலாம். எனக்கு கை 9 இன்ச்சு கை இருந்ததுனால லைட்டாக ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். லூஸ் வராமல் இருக்கும். இந்த இடத்துல லைட்டாக லூஸ் வராமல் இருக்கும், அதுக்காக. ஓகேவா? அதே ஷேப்பில் அப்படியும் அவ்வளோதான். இது தையலுக்கு வெட்டு தான் வெட்டணும். 3 பாயிண்ட்டு. அவ்வளோதான், எடுத்தாச்சு. அப்படியே குத்து போட்ட வேண்டியதான். இந்த குத்து கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்களுக்கு அவங்க கரெக்டாக அந்த ஷேப்லேயே வருவாங்க. சரியா? இந்த இடம் வந்து நமக்கு சமநிலை தான் இருக்கணும். இந்த 4 கோடு, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோட்லேருந்து இது வரைக்கும் இது சமமாக தான் இருக்கணும். அப்போ தான் சோடில் போய் கரெக்டாக உட்காரும். இதுக்கப்புறம் தான் இது வளைய ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இது கவர் தட்டு இந்த சமநிலை வரைக்கும் இருக்குது பாருங்கள். இந்த சமநிலை வரைக்கும் நம்ம கவர் தட்டு எடுக்க வேண்டாம். இந்த இது வரைக்குமே நம்ம எடுக்க வேண்டாம் கவர் தட்டு. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும் கவர் தட்டு. ஓகேவா? அப்போ நம்ம இங்கே என்ன இருக்குது, 1.5 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதில் பாதி 3/4. அதுக்கும் இதுக்கும் இடையில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 6.5 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 3.25. இங்கே ஒரு ப்ளஸ் மார்க்கு, இதில் ஒரு மார்க். இதுதான் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு பார்க்குறவங்க பாரு. பாருங்க, ஸ்கேல் வச்சு பார்க்குற மாதிரியே கரெக்டாக டேப்பும் வச்சுருந்தோம். இதில் வச்சுருந்தோம் அப்படின்னா இவ்வளோ தான். இதுக்கு குடைய வேண்டிய தேவை இவ்வளோ தான். சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக குடைய வேண்டிய தேவை இருக்கும், சிலருக்கு கூட வரது தேவை இருக்கும். இதில் 1/2 இன்ச்சு இருக்குது, சில பேருக்கு 1/4 இன்ச்சு கூட காமிக்கும். ஓகேவா? அதுவே காமிச்சிடும் நமக்கு எவ்வளோ குடையணும் அப்படிங்கிறத. பாருங்கள், இதிலேருந்து இந்த ஷேப் அப்படியே இப்படி கொண்டு வந்து இதில் நீங்கள் டச் பண்ணிடுங்க. இப்படியே தான் வரணும். இந்த ஷேப் இப்படி வந்து வரணும் கரெக்டாக. அடுத்தது இது இப்படியே வெளியே போகணும். இது முடிகிற மாதிரியேவும் அப்படியேவும். அவ்வளோதான். ஓகேவா? அப்படியே வெட்டக்கூடாது. இது சிங்கிள் வச்சுருக்க, அதனால கையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வெட்டிக்கலாம். சரியா? இது நம்ம மார்க் போட்டது. ஓகேவா? ரைட். ஏன்னா வெட்டிட்டேன்னா அப்போ பேக் ஒரு சிங்கிள் தானே. அப்போ நான் இதில் வந்து பேக் எடுக்கணும் இல்லையா? பேக்கு நான் வெட்டிட்டு ஃப்ரண்ட் கட்டும் பொழுது இது அடையாளம் இதே மாதிரி வெட்டிக்கணும். நான் டபுளாக இல்லை, சீட்டு இல்லைனால அப்படியே போட்டேன். ஓகே, எல்லாமே வெட்டியாச்சு. பேக் எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. பேக் நான் நெக்கு வெட்டிடுறேன். பேக் நெக் வெட்டிட்டேன்னா பூர்த்தி அடைஞ்சிரும். அவங்க ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் நம்ம ரவுண்ட் நெக் அப்படியே வச்சுட்டோம். ரைட். ஓகே, நன்றி.